ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பிரைடல் எலிமெண்ட்ஸோட டால் எப்படி போடுறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒன், ஆல்மண்ட் ஷேப் மாதிரி நல்லா சி கர்வ் பெண்ட் பண்ணி ஒரு ஆஃப் சி கர்வை வந்து மேலே ட்ரா பண்ணிடுங்க. கீழேயும் வந்து சி கர்வ் ட்ரா பண்ணி அதில் கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ கீழே வந்து யூ ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணிடுங்க. ஃபுல்லாக ஆஃபாக டிவைட் பண்ணி யூ ஷேப்பில் கை எடுக்காமல் போட்டிங்கன்னா தான் யூ ஷேப்பை கை எடுத்து போடுங்க. அப்போ தான் யூ ஷேப் வந்து நீட்டாக வரும். கை எடுக்காமல் போட்டிங்கன்னா நீட்டாக இருக்காது. உள்ளேயும் வந்து அந்த ஆல்மண்ட் ஷேப்பை வந்து ஸ்மால் சைஸ் ட்ரா பண்ணிடுங்க. உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் லைனு ஸ்லீப்பிங் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே சி கர்வ் வந்து போட்டு கனெக்ட் பண்ணிடுங்க. கீழேயும் அந்த எட்ஜஸ் இந்த எட்ஜஸையும் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு நீட்டாக வந்துடும். பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. இப்போ யூ ஷேப்புக்கும் ஆஃபாக சென்டரில் டிவைட் பண்ணி இந்த சைடு நல்லா ஃபுல்லாக யூ பெண்ட் பண்ணி கொண்டு வந்து அந்த சைடு யூவை பெண்ட் பண்ணி கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு ட்ரா பார்க்குறக்கே நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன், பானை சைஸில் வந்து தால் வந்து எப்படி இருக்குங்கிறது தான். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணலாம். ஆல்மண்ட் ஷேப் ஃபஸ்ட்டு மேலே ஒரு சி கர்வ் கீழே ஒரு சி கர்வ் கொடுத்து கனெக்ட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக நல்லா பெண்ட் பண்ணி பானை ஷேப்பில் சி போடுற மாதிரி நல்லா பெண்ட் பண்ணி அந்த லைனை இந்த சைடும் அந்த சைடும் கனெக்ட் பண்ணிடுங்க. சென்டரில் உள்ள ஸ்லீப்பிங் லைன் நம்ம தின் லைன் கொடுத்துருக்கனால மறுபடியும் அந்த லைனை வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஸ்லாண்டிங் லைனில் இந்த சைடும் அந்த சைடும் கொடுத்து சென்டரில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் கொடுத்து அது ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஃபார்ம் பண்ணிடுங்க. ஃபோர்த்து ஒன், அதே மாதிரி ஆல்மண்ட் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு அந்த பானை தாலவே வந்து உங்களுக்கு ஸ்மால் சைஸில் ட்ரா பண்ணி காமிச்சிருப்பேன். ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கை எடுத்து இந்த சீக்காவை அந்த சீக்காவை கனெக்ட் பண்ணிடுங்க. நீட்டாக இருக்கும். இப்போ உள்ள ஃபில்லர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே சின்ன ஆல்மண்ட்ஸ்க்கு ஃபுல்லாக எல்லாத்துக்குமே போல்டிங் கொடுத்துருங்க. இப்போ தின் லைன் வந்து அந்த கர்வ்லே வந்து லைனை ஒட்டாமல் டபுள் லேயரில் தின் லைன் கொடுத்துருங்க. ஸ்மால் சைஸில் ரொம்ப சின்னதாக ஹம்பு பம்ப் பண்ணிடுங்க. இப்போ கிரிட்டு கொடுத்துடலாம். பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்கும் கிரிட்டு வந்து ஜிக்ஜா கிரிட் வந்து கொடுக்குறோம். ஃபுல்லாக ஜிக்ஜா கிரிட் கொடுத்துட்டு ஆப்போசிட்லேயே வந்து கிரிட்டு கொடுத்துருக்கோம். கிரிட்டுக்கு செப்ரேட் வீடியோவே இருக்குது. நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா கிரிட்டு செப்ரேட் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். சென்டரில் டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம தின் லைனில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு ட்ரா வந்து நீட்டாக இல்லாமல் இருக்கும். நம்ம மறுபடியும் வந்து அந்த தின் லைன் மேலே மறுபடியும் நம்ம ஒரு ட்ரா பண்ணிட்டோன்னா உங்களுக்கு பக்காவாக நீட்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்மால் சைஸில் ஒரு ரவுண்ட் மாதிரி வந்து சைடில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு போல்டிங் கொடுத்துருங்க. மறுபடியும் ஒரு கீழே வந்து தின் லைன் வந்து டச் ஆகாமல் கொடுத்துட்டு ஹம்பு கொடுத்துருங்க. நீங்கள் இப்போ தான் என்னோடய பேஜை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். யூ ஷேப்பில் பார்டர் ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு சென்டருக்குள்ளே ஸ்மாலாக தின்னாக ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. ஹம்பை டச் ஆகாமல் மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 2 லைன் ட்ரா பண்ணிடுங்க. இப்போ ஒரு ஸ்வில் போட்டு ஹம்பு கொஞ்சம் பெருசாக போட்டு சைடில் வந்து நம்ம இது ஃபுல்லாக போல்டிங் கொடுக்குறனால டெக்கரேட்டுக்கு சைடில் 2 சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ யூ ஷேப்புக்கு போல்டு கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் போல்டிங் கொடுத்துட்டு கீழே இருக்க எல்லா ஃப்ளாரலுக்கும் வந்து போல்டிங் நீட்டாக கொடுத்துருங்க.
போல்டு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம ரொம்ப ப்ரெஷர் கம்மியாகவும் கொடுக்காம நீட்டாக கொடுங்க. ஃபஸ்ட்டு ட்ராவில் சர்க்கிள் ஃப்ளாரலுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கு மேலே போல்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்துக்கும் கொடுத்தீங்கன்னா நீட்டாக வரும். பேலன்ஸ் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் ட்ரா பண்ணிடுங்க. இந்த ட்ரா வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஆல்மண்ட் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு ஷேடு கொடுக்குறோம். ஃபுல்லாக வந்து சர்க்குலர் ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து கை எடுக்காமல் வந்து ஷேடு கொடுத்துருங்க. ஷேடு செப்பரேட் வீடியோவுமே இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதே மாதிரி ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு டபுள் லேயரில் தின் லைன் ட்ரா பண்ணிடுறோம். ஹம்ப்பு கொடுத்துருங்க. இதெல்லாம் ஒரு ப்ரைடலுக்கு நம்ம போடுற இன்ஸ்ட்ருமெண்டல். இப்போ வி ஷேப்பில் வந்து கர்வ் பண்ணி ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணிடுங்க. இப்போ உள்ளுக்குள்ளே எல்லாத்துக்கும் போல்டிங் கொடுத்துருங்க. ஃபுல்லாக எல்லாத்துக்கும் போல்ட் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரி வி ஷேப்பில் கீழே ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிடுங்க. லைட்டாக கேப் விட்டு பேலன்ஸுக்கு கிரிட்டு ட்ரா பண்ண போகிறோம். லைன் ஃபார்ம் பண்ணிடுங்க. தின் லைனாக வந்து லைட்டாக கேப் விட்டு லைன் ஆப்போசிட்டில் வந்து நீங்கள் வந்து லைன் ட்ரா பண்ணி முன்னாடி இருக்க டிப்பில் நம்ம போல்டிங் கொடுக்கும் போதோ ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக வராமல் இருந்தாலோ கொஞ்சம் கோன் ஒழுங்காக வராமல் இருந்தாலும் நீங்கள் வந்து டிப்பை க்ளீன் பண்ணி போடுங்க. உங்களுக்கு ட்ரா ரொம்ப நீட்டாக வரும். ஆப்போசிட்லேயும் வந்து அதே மாதிரி ஒரு கிரிட்டை வந்து ஃபார்ம் பண்ணிடுங்க. முன்னே சொன்ன மாதிரி தான் கிரிட்டுக்குன்னு செப்பரேட் வீடியோவே இருக்குது. நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். போய் சென்டரில் டாட் வச்சு இந்த கிரிட்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அவுட்லைன் ஃபுல்லாக மறுபடியும் ஒரு தின் லைன் ஃபார்ம் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நீங்கள் அவுட்லைன் ரொம்ப திக்காக போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அதுக்கு மேலே லைன் கொடுக்க வேணாம். ஆனால் தின்னாக போட்டுட்டு மேலே அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா தான் ட்ரா நீட்டாக இருக்கும். நான் போட்ட மாதிரியே போடுங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ட்ரா பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ட்ரா நீட்டாக வரும். அவ்வளோதான். இதுக்குண்டான எலமெண்ட்ஸ் ஃபில்லர்ஸ் வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே இருக்கிற ஆல்மண்டுக்கு வந்து போல்டிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் ஹம்பு கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஃபில்லர்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஒரு சர்க்கிள் டபுள் லேயரில் ஹம்பு கொடுத்து இந்த ஃபில்லர்ஸை ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபில்லர்ஸ்க்கும் செப்பரேட் வீடியோ இருக்குது, நீங்கள் பேக் வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம போட்டதை பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கேப்பே இல்லாமல் தான் வந்து நீங்கள் ஃபில்லர் கொடுக்கணும், அப்போ தான் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி உங்கள் தாட்ஸை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்கு சனா ஹென்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களை நெக்ஸ்ட்டு நான் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தின் லைனை மறுபடியும் ட்ரா பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.